மக்களே, இது சாட்டர்டே எடுத்த மினி விலாக் தான். சாரிங்க, கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் த்ரோட் சரியாகலை. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடி விட. பட் இன்னைக்கு நாங்கள் எங்கே சாட்டர்டே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கேம்பிங் போகலான்னு பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி ஒரு டைமுக்கு சொன்ன டைமுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கிறதுனால எங்களை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அண்ணா வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற 2 காரும் பார்த்திங்கன்னா அவங்களோட லொக்கேஷன்லேருந்து டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோமோ கேம்பிங்கு அந்த லொக்கேஷன்லேயே மீட் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்க எல்லாமே டேரெக்டாக வந்துடுவாங்க. நாங்கள் மட்டும் போகிற வழியில் டீமில் ஒரு ஸ்டாப்பிங் போயிட்டு அங்கே வந்து காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டோம். காலையில் ஒரு லைட்டாக தான் சாப்பிட்டு போனாலும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 3:30க்கு தான் வந்து இந்த கேம்பிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்றதுனால கரெக்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 3 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். போனதுமே ஃபஸ்ட்டு டென்ட்டு தான் வந்து செட் பண்ணோம். இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு போன டென்ட்டு. ஸோ உள்ளே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேம்பிங் கண்டிப்பாக கொசுவத்தி தேவை. அது இல்லாமல் மஸ்கிட்டோ ரெப்லன்ட் ஸ்ப்ரே வந்து வச்சுருந்தோம். கொசு வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் நாங்கள் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம்ல. ஸோ கண்டிப்பாக வந்து கொசு பூச்சிலாம் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு கொசுவத்தி வச்சுட்டு இன்னொரு சைட் பாப்பாங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போன இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா எங்களோட கேங்கில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஆனிவர்சரி, இன்னும் 2 பேருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு சின்னதாக செலிப்ரேஷன் டென்ட்டுக்குள்ளேயே டெக்கரேஷன் பண்ணி அந்த செலிப்ரேஷன்லாம் சூப்பராக முடிச்சுட்டு டைம் போனதே தெரியல. 6:30 ஆகிடுச்சு. பீச் உள்ளே இருக்குது, அதுக்குள்ளே லேக் மாதிரி இருக்குது. அங்கே போகலான்னு பார்த்தோம். பட் டைம் ஆகிடுச்சு, நாளைக்கு போகலான்ட்டு. அடுத்து என்ன வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாமே வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை. ஸோ பார்பிக்யூ, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே கொண்டு போயிட்டோம். இதெல்லாம் ஒரு சைடு ரெடி பண்ண ஆரம்பிச்சதுட்டும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock கிட்ட இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கேம்பிங் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணி ஜாலியாக பாட்டு போட்டுட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு இந்த இருட்டுக்கு நடுவில் மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக ஷார்ஸ் எல்லாமே தெரிஞ்சுது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு டயர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock கிட்ட தூங்கிட்டு எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 o'clock எழுந்திரிச்சோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த டென்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணோன்றதை ஒரு ஃபுல் vlog நம்மளோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.